Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. 1990களில் பஞ்சாபில் நடந்த சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு நடிகர் தில்ஜித் தோசங் நடிப்பில் உருவான திரைப்படம் சட்லஜ். முதலில் கல்லுகாரா என்றும் பின்னர் பஞ்சாப் 95 என்றும் பெயரிடப்பட்ட இப்பட தயாரிப்பாளர் இந்திய திரைப்பட தணிக்கை வாரியத்தின் பரிந்துரையை ஏற்று படத்தின் பெயரை சட்லஜ் என மாற்றினார். தவறான வரலாற்று குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன என்று பல தடைகளையும் எதிர்ப்புகளையும் சந்தித்த இந்த திரைப்படம் பஞ்சாபில் காவல்துறையால் ரகசியமாக எரிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான உடல்களையும் காணாமல் போன நபர்களின் வழக்குகளையும் தைரியமாக அம்பலப்படுத்திய ஒரு இந்திய மனித உரிமை ஆர்வலர் ஜஸ்வந்த் சிங் கல்ராவின் வாழ்க்கையை தழுவி எடுக்கப்பட்டுள்ளது. மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம் இப்படத்தில் 127 காட்சிகளை நீக்க சொன்னதால் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் கிடப்பில் போடப்பட்டிருந்த இந்த திரைப்படம் நீக்க சொன்ன காட்சிகளை நீக்காமலேயே திரையரங்குகளில் வெளியிடப்படாமல் நேரடியாக ZEE5 OTT தளத்தில் கடந்த ஜூன் 3ஆம் தேதி வெளியானது. இதன் காரணமாக வெளியான 48 மணி நேரத்திற்குள் மத்திய அரசின் உத்தரவால் சட்லஜ் திரைப்படம் அந்த OTT தளத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளது. எனவே இந்தியாவில் இந்த படத்தை இனி யாரும் பார்க்க முடியாது. பஞ்சாப் தேர்தலுக்கு முன்னதாக காலிஸ்தான் பயங்கரவாத குழுக்கள் மீண்டும் வலிமை பெறுவதற்காக அந்த அமைப்பின் ஆதரவாளர்கள் இந்த படத்தை பயன்படுத்தக்கூடும் என்பதால் தேசிய பாதுகாப்பு காரணமாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று கூறப்படுகிறது. ஸ்ட்ரீமிங் வெளியீடுகளுக்கு மத்திய தணிக்கை வாரியத்தின் சான்றிதழ் தேவையில்லை என்ற நிலையில் ஒரு திரைப்படம் எவ்வாறு OTT தளத்திலிருந்து திரும்ப பெறப்பட முடியும் என்ற கேள்விகளையும் மத்திய அரசின் இந்த நடவடிக்கை எழுப்பியுள்ளது. OTT தளங்களுக்கு மத்திய திரைப்பட தணிக்கை வாரியத்தின் ஒப்புதல் தேவையில்லை என்றாலும் அவை 2021இல் கொண்டுவரப்பட்ட தகவல் தொழில்நுட்பம், இடைநிலை வழிகாட்டுதல்கள் மற்றும் டிஜிட்டல் ஊடக நெறிமுறைகள் விதிகளுக்கு உட்பட்டவையாகும். இந்த 69A பிரிவுதான் நாட்டின் இறையாண்மை, ஒருமைப்பாடு, பாதுகாப்பு, தற்காப்பு, வெளிநாடுகளுடனான நட்புறவுகள் மற்றும் பொது ஒழுங்கு போன்ற காரணங்களின் அடிப்படையில் ஸ்ட்ரீமிங் தளங்கள் உள்ளிட்ட இடைத்தரகர்களின் ஆன்லைன் உள்ளடக்கத்தை தடுக்கவோ நீக்கவோ மத்திய அரசுக்கு அதிகாரம் அளிக்கிறது. அதன்படி தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தால் அமைக்கப்பட்ட உயர்மட்ட துறைகளுக்கிடையேயான குழு தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் பிரிவு 69A விதிகளின் கீழ் சட்லஜ் திரைப்படத்தின் உள்ளடக்கத்தை ஆய்வு செய்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. படம் வெளியாவதற்கு முன்பே தேவையான அனைத்து சான்றிதழ்களையும் பெற்றுவிட்டதாக கூறியுள்ள இயக்குனர் ஹனி ட்ரெஹான் இந்த சர்ச்சை குறித்து இறைவனின் விருப்பமே மேலோங்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். இது ஒரு திரைப்படம் மட்டுமல்ல, ஒருபோதும் ஆறாத ஆழமான காயம் என்று குறிப்பிட்டுள்ள திரைப்பட தயாரிப்பாளர் ராம் கோபால் வர்மா இந்த படத்துக்கு தனது ஆதரவை தெரிவித்துள்ளார். இதற்கிடையே இந்த திரைப்படம் பஞ்சாபின் முன்னாள் முதலமைச்சர் பியான் சிங் படுகொலையை மகிழ்ச்சியான பின்னணி இசையுடன் காட்டுகிறது என்றும் ஏறக்குறைய ஒவ்வொரு காட்சியிலும் காலிஸ்தான் பயங்கரவாதத்தை நியாயப்படுத்துகிறது என்றும் நடிகர் தில்ஜித் கனடாவில் இருந்தபடியே இந்திய இளைஞர்களின் மனதில் பயங்கரவாத கருத்துக்களை திணித்துள்ளார் என்றும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இந்த திரைப்படம் சூப்பர் காப் என்று அழைக்கப்பட்ட KPS கில்லை ஒரு மோசமான கோணத்தில் காட்டியுள்ளது என்றும் நாட்டை பாதுகாக்க தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்த ஒரு அரசு அதிகாரியை வில்லனாக சித்தரித்துள்ளது என்றும் விமர்சனங்கள் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகின்றன. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.